Hello everyone, welcome back to my channel. Today நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கன்சியூமர் அவேர்னஸ் டே. 1986 வருஷம் டிசம்பர் 24 கன்சியூமர் அவேர்னஸ் டே, அதாவது நுகர்வோர் விழிப்புணர்வு நாள் அப்படிங்கிறது நடைமுறைக்கு வந்துச்சு. இந்த நாளோட சிறப்பு என்னென்னா, நாம் உலகத்தில் வாழ்கிறதுக்கு அன்றாடம் நிறைய பொருட்கள் வாங்குவோம், அதே போல் விற்பனை செய்வோம். அப்படி இது சாதாரணமாக நடக்கக்கூடியது. மாதம் ரேஷன் கடைக்கு போகிறோம், மளிகை கடைக்கு போகிறோம், அடுத்தது பண்டிகை வந்தால் துணி எடுக்கிறது, துணி கடைக்கு போகிறோம். அப்படி நம்மளோட தேவைகளுக்காண்டி நிறைய கடைகளுக்கு போகிறோம். காய்ச்சல் வந்துன்னா மருந்து கடைக்கு போவோம், அடுத்தது இப்படி பல இதுக்கு போவோம். இப்படி நம்ம பல பொருட்கள் வாங்குகிறோம், பல விதமான இடங்களுக்கு போகிறோம். அப்போது நம்ம வாங்கக்கூடிய பொருள் தரமானதாக இருக்கா, நம்ம கொடுக்கக்கூடிய விலைக்கு உகந்ததாக இருக்குதா, இதெல்லாம் பற்றி தெரிகிறது தான் இந்த நாளோட முக்கியத்துவம். என்ன ஒன்று நம்ம ரொம்ப வளவலாக பேசல, ரொம்ப சுருக்கமாக சொல்லிடுறேன். அதாவது இப்போது ஒருத்தர் காய்கறி சந்தைக்கோ மீன் சந்தைக்கோ போகிறாருன்னா, அப்போ பார்ப்பார், நல்ல சுத்தமாக ரொம்ப ஃப்ரெஷ்ஷான காய்கறி பழம் அப்படின்னா அதுக்கு ஒரு விலையை சொல்லுவாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு பழத்தை ஒரு 50 ரூபா சொல்கிறாங்கன்னா, அது கொஞ்சம் டேமேஜ் ஆகி அப்படி இருந்துச்சுன்னா அதோட ரேட்டு கம்மியாகுது. இது இன்னொன்று மீன் கடைக்கு போகிறாங்க, இல்லாட்டு வேறு மளிகை கடைக்கு தான் போகிறாங்கன்னா, இப்படி இறைச்சி கடைக்கு போகிறாங்க. அப்போ இறைச்சி கடையில் என்ன சொல்கிறாங்கன்னா, கடைசி கொஞ்சம் எலும்பந்தோளமான இறைச்சி என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் கம்மி ரேட்டு கொடுப்பாங்க. இது சாதா எல்லாருமே இயல்பாக நடக்கக்கூடியது. அப்போ இதே மாதிரி இப்போ நம்ம ஒரு மருந்து கடைக்கு போகிறோம். அப்போ ஒரு மருந்து ஒருத்தர் 1000 ரூபா சொல்கிறாரு, இந்த டேப்லெட் இல்லாட்டி இந்த சிரப்பு. அப்போ நம்ம இந்த 1000 ரூபா கொடுக்குறோன்னா அதுக்கு எவ்வளவு எக்ஸ்பைரி டேட் இருக்குது, அது நம்ம கரெக்டாக எல்லாம் இருக்குதா. சிலது சீலிங் பக்காவாக இருக்காது, அந்த மருந்தோட லிட்டு ரொம்ப லூஸாக இருந்துச்சுன்னா மருந்தோட எஃபெக்ட் போயிடும். அப்போ அதெல்லாம் நம்ம செக் பண்ணணும். அடுத்தது மெயினாக எக்ஸ்பைரி டேட்டு. இப்போது உதாரணத்துக்கு டாக்டர் சொல்லுவார், இந்த மருந்தை நீங்கள் 1 மாதம் டெய்லி இவ்வளோ வச்சு குடிங்கன்னுட்டு. அதில் எக்ஸ்பைரி டேட்டு எப்படி இருக்குன்னா, நம்ம வாங்குகிற டேட்லேருந்து ஒரு 25 நாளில் டேட்டு முடிஞ்சிடும். அப்போ நம்ம அந்த மருந்தை வாங்கினோன்னா கடைசி 1 வாரம் உள்ளது நமக்கு பயனுள்ளதாட்டு இருக்காது. அப்போ இதை நம்ம தெளிவாக பார்க்கணும். நம்ம வாங்கக்கூடிய பொருள் அந்த டேட்டு முடிகிறதுக்குள்ளாடி நம்மளால் யூஸ் பண்ணி முடிகிறதா. மெயினாக மருந்து பொருள் ரொம்ப உஷாராக இருக்கணும். இப்போ சாப்பிடக்கூடிய பொருளில் கூட சில அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம். நம்ம மருந்தில் நம்ம எக்ஸ்பைரி டேட்டு ரொம்ப தெளிவாக பார்க்கணும். இது ஒரு இருக்கட்டும். இன்னும் ஒரு சைடு நம்ம வெளியே போகும்போது சாதா இந்த மளிகை கடைக்கு தான் போகிறோம். அப்போ அங்கே ஒரு அரிசி கொடுப்பாங்க, அரிசியில் அவ்வளோ கல்லாக இருக்குது. அதை நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு நல்ல கரெக்டான ரைட்ஸ் இருக்குது. அப்போ நம்ம 1 கிலோ அரிசி தான் காசு கொடுப்போம். அதில் போடக்கூடிய அந்த இப்போ எல்லாம் கம்மி. முன்னாடி ஒரு 10 வருஷத்துக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா இதெல்லாம் அதிகமான ஒரு கம்ப்ளைண்ட்டாக இருக்கும். அதே போல் பருப்பு உளுந்தெல்லாம் வாங்கினோன்னா அதில் வீட்டில் எல்லாம் கிராமங்களில் என்ன பண்ணால் சொலவு நெட்டு உண்டு, அதில் அதெல்லாம் வச்சு படைப்பாங்க. இப்போ 1 கிலோ உளுந்தம்பருப்பு வாங்கினாங்கன்னா அந்த உளுந்து கலர்லேயே வரும் ஒரு 100 கிராமுக்கு கல். இதெல்லாம் இந்த மாதிரிப்பட்ட இதெல்லாம் இருந்தால் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இப்படி எல்லா விதமான விலை கொடுத்து ஒரு பொருளை நம்ம வாங்கும்போது நம்ம நுகர்வோர் வாங்கக்கூடிய பொருளில் எந்த ஒரு குழப்பம் இருந்தாலும் அதை நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அதுக்குள்ள அவேர்னஸ் தான் கன்சியூமர் அவேர்னஸ். இதுதான் நுகர்வோர் விழிப்புணர்வு தான். இதுக்காண்டி கொண்டாடுறோம் வருஷந்தோறும் டிசம்பர் மாதம் 24 இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.